அதிபர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே உள்ள மக்களோட உயிருக்கு வந்து ஒரு வேல்யூவே கிடையாது. அங்கே உள்ள பிஞ்சு குழந்தைங்க, பச்சை குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அது என்ன தப்பு பண்ணுச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் பிறந்ததுதான் தப்பு. காசாக்குள்ளார வந்து பிறந்தது தான் அந்த குழந்தை பண்ண பெரிய தப்பு. அந்த குழந்தை வந்து காசால இல்லாமல் இப்போ இங்கே வேற ஏதாவது நாட்டில் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை என்னத்துக்கு உயிர் பிழைச்சிருக்கும்? வேற என்ன தப்பு பண்ணுச்சு அந்த குழந்தை? அந்த குழந்தை தான் வந்து காசால பிறக்கணும் வந்து பிறந்துச்சா? அந்த இஸ்ரேலோட அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான தப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள மக்களோட பிஞ்சு குழந்தைகளோட உயிரை கூட சுத்தமா பொருட்படுத்தாம உலகத்துல வந்து ஒரு சில நீதி நியாயம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தப்பு செஞ்ச 10 குற்றவாளி கூட நிரூபிக்கப்படலாம், விடுவிக்கப்படலாம். ஆனா தப்பு செய்யாத ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் சொல்லுது. எஸ், ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன், அதை வரவேற்கிறேன்னா. அப்ப காசால உள்ள மக்கள்களை வந்து என்ன தப்பு செஞ்சாங்க? அங்க போற ஒரு உயிருக்கு என்ன வேல்யூ, என்ன பதில், யார் சொல்லுவா பதில்? கொஞ்சம் மாதிரி சிந்திச்சு பாருங்க. அங்க உள்ள மக்களோட உயிருங்கிறது வந்து என்ன தப்பு செஞ்சனே தெரியல. எதுக்குதான் இது நடக்குதுன்னு தெரியாமே சில குழந்தைகள்லாம் இறந்து போகுது. இந்த அவல நிலைகள் வந்து இது வந்து ஒரு இஸ்ரேல் பண்றது வந்து ஒரு இனப்படுகொலை தான். அந்த இனத்தையே இப்ப வந்து அழிக்குது. அந்த உலக நாடுகள்லாம் மூடிக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அடுத்து இன்னொரு பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனையை மறந்துடுறாங்க இந்த உலகம். அடுத்து என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை பத்தி தான் ரீசெண்டா பேசிட்டு இருக்காங்களே தவிர இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற ரொம்ப கொடுமையான விஷயத்த பத்தி இப்ப பேசுறதே இல்லை. எந்த மக்களுமே, எந்த சோசியல் மீடியாவுமே சரி, எல்லா நாட்டோட அரசாங்கமும் எல்லா நாட்டோட அதிபர்களும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா சட்டங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் நமக்கு எல்லாருக்குமே சட்டங்கிறது ஒண்ணுதான். நியாயமா நீதியா பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. எல்லா நாடுகளும் வந்து எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து உங்கள்ட்ட பதிவிக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து என்ன பேசுறீங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல எதுவும் மிஸ்டேக் எது தவறு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. I am your Samidin. Thank you for watching.